ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீர். ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. தூயவரான தந்தையே, நீர் நம்பிக்கையாளர் அனைவரையும் அன்பின் நிறைவுக்கு அழைப்பதுடன் உம் திருமகனின் அரிசூடைகளை மேலும் நெருங்கி பின்பற்றுவதற்கு பலரை தூண்டி எழுப்ப தவறுவது இல்லை. அதனால் இத்தகைய சிறப்பான வாழ்வுக்கு உம்மால் தேர்ந்து கொள்ள பெற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் திரு அவைக்கும் உலகுக்கும் உமது ஆட்சியின் சிறந்த அடையாளமாய் விளங்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. மோசேயின் அழைப்பு. மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்பதிரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் அந்த நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கானானியர் எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன், மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும் போது
நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள், நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். ஆண்டவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறுவகை கொள்கின்றது. ஆண்டவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். ஆண்டவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். ஆண்டவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். வலியோரை அரியணையின்றி தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். ஆண்டவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 வரை. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
அல்லேலூயா அல்லேலூயா. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. அல்லேலூயா. Hallelujah. Don't sleep. The Lord be with you. And with your spirit. The Holy Gospel according to Luke. Glory to you, O Lord. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. நவதுறவியர்களின் வார்த்தைப்பாட்டு சடங்கின் முதல் பகுதிக்குள் அடியெடுத்து செல்கின்றோம். நற்செய்திக்கு பின் அனைவரும் அமர நிறுவன தந்தை வார்த்தைப்பாடு கொடுக்க விளைவோரை பெயரிட்டு அழைக்கிறார். பெயரிட்டு அழைக்க இதோ வருகிறேன் என்று பதிலளித்து தத்தமிடத்தில் எழுந்து நிற்கின்றனர். நிறுவன தந்தை அவர்களை விடுவிக்கிறார். அற்புத ஸ்டான்லி சந்திரன். இதோ வருகிறேன். ஜார்ஜ் பெர்னாண்டஸ். இதோ வருகிறேன். ஜெயா பெஞ்சமின் பிராங்க்லின். இதோ வருகிறேன். அன்புமிக்க சகோதரர்களே, கடவுளிடமிருந்தும் திருச்சபையிடமிருந்தும் நீங்கள் கேட்பது என்ன? ஒருவரிடம் நவதுறவியாக வாழ்ந்து இறையரசு சபையின் தனிவரம் குறித்தும் வாழ்வு முறை குறித்தும் அருட்பணி குறித்தும் அறிந்துள்ளோம். இறைவனுக்கும் பல்வகையில் துன்புறும் மக்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் எங்களையே அர்ப்பணிக்க உறுதி கொண்டுள்ளோம். இறையரசு சபையில் எங்கள் முதல் வார்த்தைப்பாட்டினை கொடுக்க விழைகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் மீது கருணை கூறுவாராக. உங்களை அழைக்கும் இறைவன் இத்துறவற வாழ்வில் நிலைத்து நிற்க உங்களுக்கு துணை செய்வாராக. இறைவா உமக்கு நன்றி. மறைவுரை. அன்புள்ள சகோதரர்களே,
துறவற வாழ்வு என்பதும் அந்த வாழ்வை ஏற்றுக்கொள்வதற்கு நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகின்ற துறவற சபைகள் என்பதும் வாழையடி வாழையாக திருச்சபையில் வளர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்வு. Religious life, a life of dedication with evangelical vows of poverty, chastity, obedience, are the historical developments of the church. We have not invented this. It is the will of God. Men must dedicate themselves for a particular form of life under the vow of poverty, chastity, and obedience in religious communities to serve humanity according to the charism they undertake. In our Tamil rendering, the charism is not clearly given, which I have notified earlier. You must insert it before you get it recorded. According to me, in consultation with many theologians, professors, eminent figures, I have chosen the charism of the Old Testament, the Exodus. The Father appeared to Moses and he tells him, என் மக்கள் படுகின்ற துன்பத்தை நான் கண்டேன் கேட்டேன் அவர்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன். I have heard, I have seen. I have heard and seen the cry, the agony of my own people. The Lord says, my own people suffer under Pharaoh, and he wants to send Moses to free them from bondage, from oppression, and bring them to the promised land of Canaan. And this is the very, very wonderful foundational charism in the church, in the Holy Scripture. இதை தான் நான் தேர்ந்து கொண்டேன். அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்காமல், அவருடைய அழுக்குரலை கேட்காமல், அவருடைய கண்ணீரை துடைக்காமல் எந்த ஒரு தனி வரமும் சிறப்பாக கருத முடியாது. And that's why after prayer, after meditation, consultation with the eminent spiritual figures, I have chosen this charism for our congregation. And it is biblical, scriptural, foundational. Oppression of every kind, social oppression, spiritual oppression, economic, cultural and ethnic oppressions. And all this have to be eradicated if you want to live a true human life on earth. Together with this, we need an approach, a spirituality with which we will be able to achieve the charism. அதற்கு இணையாக ஒரு அழகான அற்புதமான ஆன்மீகம் நமக்கு தேவை. அதுவும் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை.
இயேசு தம்மையை வெறுமையாக்கினார். Though he was form of God, he didn't want to entertain the equality with the Father and the Spirit. He didn't want that equality anymore. And he came down as a servant, as a human being, and died on the cross in obedience and in humility. And this is the wonderful spirituality. இது ரெண்டும் இணைகின்ற பொழுது என்னை பொறுத்தவரை மிக சிறப்பான ஒரு தனி வரமாகவும் ஆன்மீகமாகவும் திருச்சபையில் இது உருவெடுத்து ஒரு சபையாக வளர வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் தூய் ஆவியானவர் எனக்கு தந்தார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மறைவுரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நண்பர்களே, பெற்றோர்களே, உற்றார் உறவினரே, இதுதான் நம்முடைய சபையினுடைய அடித்தளம், நம்முடைய சபையினுடைய ஆன்மீகம், நம்முடைய சபையினுடைய தத்துவம். இது திருச்சபை ஏற்றுக்கொண்டது 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக. தொடர்ந்து பல நிலைகளில் இது வளர்ந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு 3 சகோதரர்கள் வார்த்தைப்பாடு எடுக்கப் போகிறார்கள். கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல், பாவர்ட்டி, சாஸ்டிட்டி அண்ட் ஒபீடியன்ஸ். அவர் இன்றைக்கே குருக்கள் ஆகிவிடுவதில்லை. அதற்கென பல படிநிலைகளில் பயிற்சி பெற வேண்டும். நம்முடைய சகோதரர்கள் அநேக பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள், அநேக நிலையில் படித்து கொண்டிருக்கின்றார்கள். சலேசிய குருமடத்திலும் கோயம்புத்தூர் குருமடத்திலும் இன்னும் பல நிலைகளிலும் சகோதரர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள், கல்லூரிகளை படித்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் தங்களை தயாரிக்க தாய் திருச்சபை அவர்களுக்கு கொடுக்கின்ற எதிர்பார்க்கின்ற படிநிலைகள். அவர்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட நேர்ந்து கொண்ட அந்த துறவற வாழ்வுக்கு பிரமாணிக்கமாக அவர்கள் இன்றிலிருந்து சாகின்ற வரை நிலைத்து நிற்க வேண்டும். அதுதான் முக்கியம். இயேசு எப்பொழுதாவது பின்வாங்கியது உண்டா? இல்லை. அவரை சாட்டையால் அடித்தார்கள், முகத்திலே துப்பினார்கள், தலையிலே குட்டினார்கள், தடியால் நோங்கி அடித்தார்கள், முன்முடி சூட்டினார்கள். பின்வாங்கியது உண்டா? இல்லை. இறுதி மூச்சு வரை தாம் நேர்ந்து கொண்ட இந்த சிலுவை பாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். கடைசியாக எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னார். அவர் ஒருவர்தான் 100 விழுக்காடு எல்லாம் நிறைவேறிற்று, திட்டமிட்டபடி மீட்பின் வரலாறு அழகாக நடந்தேறியது என்று அவர் ஒருவர் தான் சொல்ல முடியும். அதைத்தான் நமது சபை சகோதரர்கள் சொல்ல வேண்டும். எல்லாம் நிறைவேறிற்று. இன்று தொடங்குகிறது. எல்லாம் நிறைவேறிற்றென்று நீங்கள் சாகின்ற வரை உங்களுடைய அர்ப்பண வாழ்வின் மூலமாக இதற்கு நீங்கள் சான்று பகர வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. வார்த்தை பாட்டு சடங்கின் 2வது பகுதி, நவத்துறவியரின் தகுதிகளை கண்டறிதல். வார்த்தைப்பாடு கொடுக்க இருப்போர் எழுந்து நிற்க அவர்களின் தகுதியினையும் விருப்பத்தையும் நிறுவன தந்தை கூடியிருக்கும் திருக்கூட்டத்தின் முன் வினவுகின்றார். திருமுழுக்கின் போது தூய ஆவியால் இறை பணிக்கென அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வார்த்தைப்பாட்டின் வழியாக இறைவனோடு ஆழ்ந்த பற்று உறுதியுடன் ஒன்றிணைந்து வாழ முடிவு செய்திருக்கிறீர்களா? நவதுறவரத்தின் பயிற்சியின் பொழுது இறையரசு சபையின் தனி வரமாகிய ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, இதனை சார்ந்த பணிகள் ஆகியவற்றை உணர்ந்திருக்கின்றீர்கள். ஆண்டவரின் நற்செய்தியினை பின்பற்றி இறை அன்பிலும்
பிறர் அன்பிலும் நாளுக்கு நாள் வளர முடிவு செய்திருக்கின்றீர்களா? முடிவு செய்துள்ளேன். ஒருங்கிணைந்து பணி செய்தல், குழும வாழ்தல் ஆகியவை நமது அடிப்படை தேவையாகும். மற்ற சகோதரர்களோடு ஒருங்கிணைந்து ஏழை எளியோருக்காக சிறப்பாக ஒடுக்கப்பட்டோருக்கு உங்களை அர்ப்பணிக்க முடிவு செய்துள்ளீர்களா? முடிவு செய்துள்ளேன். துறவற வாழ்வில் இயேசுவை பின்பற்ற பற்றற்ற இருதயம், தாராள மனம் மற்றும் பொறுப்புணர்வு தேவை. இவற்றை பெற நற்செய்தியின் அழைப்பாகிய கீழ்ப்படிதல், எளிய வாழ்வு, கற்பு ஆகியவற்றை கடைப்பிடிக்க முடிவு செய்துள்ளீர்களா? முடிவு செய்துள்ளேன். இந்நற்செய்தி உங்களில் தொடங்கியுள்ள இறைவன் அதை நிறைவு பெற செய்வாராக. ஆமென். தங்களுடைய தீர்மானத்தில் கருத்தூன்றி நிற்க இச்சகோதரர்களை ஆசீர்வதிக்குமாறு இறைவனை மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையின் முன்னிலையில் துறவற வார்த்தை பாட்டின் வழியாக தங்களையே அர்ப்பணம் செய்யும் இவர்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவர்களின் அர்ப்பண வாழ்வு உமக்கு உகந்த காணிக்கை ஆவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தை பாட்டு சண்டையின் 3ஆம் பகுதி. சாட்சியம் அளிக்கும் இருவர் நிறுவன தந்தையின் அருகில் வந்து நிற்பர். வார்த்தை பாடு தருபவர்கள் வார்த்தை பாட்டை மண்டியிட்டு வாசிப்பர். எம் தந்தையாம் இறைவா, திருமுழுக்கின் வழியாக என்னை உமக்கென நீரே அர்ச்சித்துள்ளீர். தம்மை நெருக்கமாக பின்பற்ற என்னை அழைத்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு பதில் மொழியாகவும் ஒளியும் வலிமையுமான தூய ஆவியாரின் வழிகாட்டுதல்படியும் முழு மன சுதந்திரத்துடன் எம் அற்புத ஸ்டான்லி சந்திரன், பி. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜே. ஜெய பெஞ்சமின் பிராங்க்லின் என்னும் நான் என்னை முழுவதும் உமக்கு அளிக்கின்றேன். என்னை யாரிடம் நீர் அனுப்புகின்றீரோ அவர்களுக்காகவும் குறிப்பாக சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோருக்காக என் பலு உள்ளவரை உழைப்பேன் என்றும் இறையரசு சபையில் உடன் சகோதரர்களோடு கருத்தொருமித்து வாழ்ந்து திருச்சபையின் வாழ்விலும் பணியிலும் பங்கு பெறவும் உறுதியளிக்கின்றேன். ஆகவே இங்கு கூடியுள்ள எம் சகோதரர்கள் முன்னிலையிலும் எம் சபைக்கு திருச்சபையின் சார்பில் பாதுகாவலராக விளங்கும் வேலூர் மறைமாவட்ட நிர்வாகி மேதகு ஆய் ஜான் ராபர்ட் அவர்களின் முன்னிலையிலும் எம் இறையரசு சபையின் நிறுவன தந்தை மேதகு பேராயர் ஏ.எம். சின்னப்பா சாசா அவர்களிடம் என்னை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்க நான் விரும்புகின்றேன். ஆயினும் திருச்சபையின் சட்டத்திற்கு இணங்க எம் அற்புத ஸ்டான்லி சந்திரன், பி. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜே. ஜெய பெஞ்சமின் பிராங்க்லின் என்னும் நான் நற்செய்தி வாழ்க்கை நெறியின்படி வார்க்கப்பட்ட இறையரசு சபையின் ஆக்க அமைப்புகளின்படி ஏழ்மையுடனும் கற்புடனும் கீழ்ப்படிதலுடனும் வாழ 3 ஆண்டுகளுக்கு வாக்களிக்கின்றேன். தந்தையே, உமது அருட்துணையும் இறைவனின் தாயாம் மிகவும் தூய அமல அன்னை, தூய யோசேப்பு மற்றும் சபையின் பிற பாதுகாவலர்களின் பரிந்துரையும் எம் சபை சகோதரர்களின் உறுதுணையும் என்னை ஒவ்வொரு நாளும் இவ்வாக்குறுதியின்படி வாழ துணை புரிவதாக. ஆமென். திருச்சபையின் பெயராலும் இறையரசு சபையின் பெயராலும் உங்களை சபையின் உறுப்பினர்களாக
ஏற்றுக்கொள்கின்றேன். இறைவனுக்கு நன்றி என்று சொல்லவும். இறைவனுக்கு நன்றி. வார்த்தைப்பாடு கொடுத்தோர் வார்த்தைப்பாட்டு ஏட்டை பீடத்தின் மீது வைத்து கையெழுத்திடுவர். வார்த்தைப்பாட்டு சடங்கின் 4ஆம் பகுதி துறவற ஆடை வழங்குதல். யார் அது? ஸ்டான்லி, நீர் கடவுளின் முன்பும் இத்திருக்கூட்டத்தின் முன்பும் அளித்த இந்த வார்த்தை பாட்டின் அடையாளமாக இத்துறவற ஆடையினை பெற்றுக்கொள்ளும். இதுவும் பணி வாழ்வின் அடையாளம். இதை மாசுபடாமல் காத்து முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக. ஆமென். ஜார்ஜ் பெர்னாண்டஸ், நீர் கடவுளின் முன்பும் இத்திருக்கூட்டத்தின் முன்பும் அளித்த இந்த வார்த்தை பாட்டின் அடையாளமாக இத்துறவற ஆடையினை பெற்றுக்கொள்ளும். இது உமது பணி வாழ்வின் அடையாளம். இதை மாசுபடியாமல் காத்து முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக. ஆமென்.
ஜெயா பெஞ்சமின் பிராங்க்லின், நீர் கடவுளின் முன்பும் இத்திருக்கூட்டத்தின் முன்பும் அளித்த இந்த வார்த்தை பாட்டின் அடையாளமாக இத்துறவர ஆடையினை பெற்றுக்கொள்ளும். இது உம் பணி வாழ்வின் அடையாளம். இதை மாசுபடாமல் காத்து முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக. ஆமென். இப்பொழுது இறையரசு சபையின் 6 உறுப்பினர்கள் தங்களது வார்த்தை பாட்டை புதுப்பிப்பார்கள். Say the names. Brother, God my Father, you consecrated me to yourself on the day of my baptism, in response to the love of the Lord Jesus, your Son, who calls me to follow you more closely and led by the Holy Spirit, who is light and strength with complete freedom. I offer myself totally to you. I pledge myself to devote all my strength to those to whom you will send me, especially to the oppressed and weaker section of the society, to live in the society of God's reign, in communion of spirit and action with my brothers in this way, to share in the life and mission of the Church. And so, in the presence of my brothers and before most Reverend Dr. A. Chinappa SJP, founder of the Society of God's Reign, although it is my intention to offer myself to you for all my life, in accordance with the Church disposition, I, Jagannath S. I, Michael Raj B., renew the vow for 2 years to live obedient, follow and cherish according to the way of the gospel set out in the Constitution of the Society of God's Reign. Father, may your grace, the intercession of Mary Immaculate, the Mother of God, of Saint Joseph, and the protected saints, together with the assistance of my brothers, keep me faithful day by day. Amen. Congratulations to Brother Michael and Brother Jagan for having pronounced your vows for another 2 years. God bless you. Those who renew their vows for another 3 years, come forward. In response to the love of the Lord Jesus, Jesus, your Son, who calls me to follow him more closely and led by the Holy Spirit, who is light
might and strength, who is right and strength, with complete freedom, I offer myself totally to you. I pledge myself to devote all my strength to those to whom you will send me, especially to the oppressed and weaker section of the society, to live in the society of God's reign, in communion of spirit and action with my brothers, and in this way to share in the life and mission of your church. And so, in the presence of my brothers and before my Chinnappa, SDB, God's reign, although it is my intention to offer myself to you for all my life, in accordance with the church dispositions, I, Arun Ebenezer Paul, renew the vow for 3 years to live obedient, poor, and chaste, according to the way of the gospel set out in the constitution of the Society of God's reign. Father, may your grace, the intercession of Mary Immaculate, the Mother of God, Saint Joseph, and our protector saints, together with the assistance of my brothers, keep me faithful day by day. Amen. Congratulations, dear brothers, I, Vimal, Lenin, Agilan, and Ebenezer Paul, for having renewed your vows for another 3 years. Congratulations to you in the name of the members of the society. God bless you. நன்றி பாடல். துறவற வார்த்தை பாட்டு சடங்கின் 5ஆம் பகுதி, சபையின் ஆக்க அமைப்பு நூல் வழங்குதல். ஸ்டான்லி, இறை அரசு சபையின் ஆக்க அமைவு நூலினை பெற்றுக்கொள்ளும். இதை கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரும். இதை குறித்து நடுத்தீர்வு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறவாதேயும். ஆமென். ஆமென். தந்தையே, உமக்கு நன்றி. சகோதரர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், இறை அரசு சபையின் ஆக்க அமைவு நூலினை பெற்றுக்கொள்ளும். இதை கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரும். இதை குறித்து நடுத்தீர்வு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறவாதேயும். நன்றி தந்தையே. ஜெயா பெஞ்சமின் பிராங்க்லின்,
இறை அரசு சபையின் ஆக்க அமைவு நூலினை பெற்றுக்கொள்ளும். இதை கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரும். இதை குறித்து நடுத்தீர்வு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறவாதேயும். ஆமென். நன்றி உமக்கு தந்தையே. They have to sing Magnificat. தங்களுக்கு இறைவன் செய்த மாபெரும் கருணைக்கு நன்றியாக மரியாவின் பாடலை வார்த்தைப்பாடு அளித்தோர் பாடுவர். போற்றி பாடுவே புகழ்ந்து ஏற்றி பாடுவே ஆண்டவரை நெஞ்ச பாடுதே. Loud. என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுவே பாடுவே போற்றி போற்றி பாடுவே புகழ்ந்து ஏற்றி பாடுவே ஆண்டவரை நெஞ்சம் பாடுவே. உலகம் ஒதுங்கிய என்னை உறவாய் கொண்டார். விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்கு அளித்தார். உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார். விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்கு அளித்தார். தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே. தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே. தலைவனவர் திருநாமம் புனிதமாமே. தலைவனவர் திருநாமம் புனிதமாமே. போற்றி போற்றி பாடுவே புகழ்ந்து ஏற்றி பாடுவே ஆண்டவரை நெஞ்சம் பாடுவே. அவரை பணிபவர் என்றும் இரக்கம் பெறுவார். ஆணவம் கொண்டோ யாவரும் அழிவுறுவார். அவரை பணிபவர் என்றும் இரக்கம் பெறுவார். ஆணவம் கொண்டோ யாவரும் அழிவுறுவார். செல்வர்கள் எல்லாம் வறுமையில் வாழ செய்தார். செல்வர்கள் எல்லாம் வறுமையில் வாழ செய்தார். பசித்தோரை நிறைவாக்கி வாழ செய்தார். பசித்தோரை நிறைவாக்கி வாழ செய்தார். போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்து ஏற்றி பாடுதே ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. விசுவாசிகளின் மன்றாட்டு. God, our loving Father, in this wonderful moment, we pray for our Pope Francis and our Church. Lord, bless him more and more, give him the good health and mind and body, so that through the inspiration of the Holy Spirit, he may guide the Holy, our Mother Church, towards his kingdom. For this we pray to you, O Lord. Lord, hear our prayer. Lord, we pray for our ecclesiastical superior who died last year, Most Rev. Dr. P. Soundarraju, STP, the Bishop of Vellore. May the Lord
grant him the eternal reward. We also pray for the present diocesan administrator Monsignor I. John Robert. May the Lord grant him wisdom to lead the Diocese of Vellore towards his kingdom. For this we pray to you, O Lord. Lord, hear our Prayer. Dear loving Lord, we thank you for choosing us to be members of the Society of God's Reign. We pray for our founder and all members of the Society of God's Reign. Lord, bless our congregation and give the strength and power to our founder and protect him in all kinds of our trials and tribulations. Bless the members of the society that they may be faithful in imitating the charism of the spirituality of our congregation in following the footsteps of our founder in their lives. For this we pray to you, O Lord. Lord, hear our prayer. Lord, our merciful Master, we earnestly remember our parents who are very much interested in our growth. Lord, pour out all the graces upon them. Heavenly Father, we thank you for our benefactors, namely Salesian Province of Chennai, priests and religious, Mr. Inigo, who all our benefactors. Lord, showers your blessing upon them. For this we pray to you, O Lord. Lord, hear our prayer. Lord, we thank you for this wonderful event in the life of the church. Though we are a tiny community in the novitiate house of Perungalattur, Chennai, we represent the whole church, though form a tiny part. This is an ecclesial event. திருச்சபை முழுவதும் இங்கு எழுந்தருளி உள்ள ஒரு மாபெரும் நிகழ்வு இந்த நிகழ்வு. ஏனென்றால் இது திருச்சபையின் நிகழ்வு, தனிப்பட்டோரின் நிகழ்வு அல்ல, எங்கள் வாழ்வின் நிகழ்வு. திருச்சபையின் அடித்தளம் என்று சொல்லப்படக்கூடிய துறவற வாழ்வு, ரிலிஜியஸ் லைஃப்பை எடுத்து எண்பிக்கின்ற அழகான அதிசயமான ஒரு வாழ்வின் நிகழ்வின் அடையாளம். இதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த சகோதரர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சபையினுடைய தனி வரத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் பொறுப்புள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக தங்கள் வாழ்வின் எடுத்துக்காட்டால் நிரூபித்து திருச்சபையை வளப்படுத்த நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது காணிக்கை பவனியானது ஆரம்பமாகின்றது. Will be
வாழ்வழிக்கும் அப்பா. போதுமா இது? வர நாட்களில் பயன்படுத்தணும். என்ன இருக்கு? சகோதர சகோதரிகள், நாம் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செவியுங்கள். நன்மைக்காகவும் பரிசுத்தான தூயவரான தந்தையே, நாங்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கைகளை மனம் இறங்கி ஏற்றருளும். உம் திருமகனை ஒழுக்கமான வழியில் பின்பற்ற மகிழ்ச்சியோடு தங்களை அர்ப்பணித்துள்ள இந்த சகோதரர்கள் அனைவருக்கும் சகோதர ஒன்றிப்பையும் உள்ளார்ந்த தன் உரிமையையும் அளித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மென்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கை இடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவளுடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமரும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதரின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுனிய காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் நீதிநாதன், எங்களை காத்து வழிநடத்தி இறைவனடி சேர்ந்த எங்கள் சபையினுடைய பாதுகாவலர் ஆயர் சவுந்தரராஜ், திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இன்று வேலூர் மறை மாவட்ட நிர்வாகியாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் அருட்திருத்தந்தை ஜான் ராபர்ட் அவர்களையும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். நேர் இவ்வுலகினின்று உம்மிடம் அழைத்து கொண்ட அண்மையில் எங்களை விட்டு பிரிந்த புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட முன்னாள் பேராயர் ஆனந்தராஜ் அவர்களையும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு என்பதையே தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்து எழுதி பேசி எங்களுக்காக வாழ்ந்த அருட்திருத்தந்தை அந்தோன்ராஜ், அருட்திருத்தந்தை ஜான் சுரேஷ், இது போன்ற அநேக நண்பர்களை இழந்தோம். அவர்களையும் இப்பொழுது நன்றியோடு நாங்கள் நினைக்கின்றோம். அவர்கள் காட்டிய பாதையிலே நாங்கள் நடந்து ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வாழ எங்களை அர்ப்பணித்து கொண்டோம் என்றால் அதற்கெல்லாம் எங்களுக்கு அடித்தளமிட்டு எங்களுக்கு முன் வழிகாட்டியவர்கள். அவர்களை இப்பொழுது நினைவு கூறுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். அன்புள்ள இறைவா, இன்று அகில உலகம் சகாய அன்னையினுடைய
பெருவிழாவை கொண்டாடுகிறது. மெல்ல மெல்ல இந்த விழா எல்லோருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்த ஒரு நிகழ்வு, ஒரு விழா, ஒரு வரலாறு. அந்த சகாய அன்னையனுடைய பாதுகாவலிலே வளர்ந்தவர்கள் நாங்கள். தொன்போஸ்கோ இத்தகைய பக்தியினை எங்களுள் ஊட்டியவர். அனைத்து சலேசிய சகோதரர்களையும் எங்களை இதுகாரும் பேணி வளர்த்து கொண்டு வருகின்ற சலேசிய ப்ரொவின்ஷியல், வைஸ் ப்ரொவின்ஷியல், அந்த இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து தந்தையர்கள் ஆகிய அனைவரையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய முதுபெரும் தந்தையர்கள், வழிகாட்டிகள், உடன் உழைப்பாளர்கள், உபகாரிகள். அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர்களோடு நாங்கள் தொடர்ந்த இந்த பயணத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடக்க எங்களுக்கு அருள்தார். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இரு குணங்களிலும் நன்மை கொடுக்கக்கூடாது. ஆகவே அப்ப வடிவில் மட்டும் நற்கருணை உட்கொள்ளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்மீக உணவாலும் பானத்தாலும் உம் ஊழியர்களை உறுதிப்படுத்தி அருளும். அதனால் அவர்கள் நற்செய்தி விடுவிக்கும் அழைப்புக்கு எப்போதும் உண்மையுடன் இருந்து உம் திருமகனின் உயிர் உள்ள சாயல்களாக எங்கும் விளங்க செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, you have prepared for this solemnity, for us solemnity of the Eucharist of vows and religious life. In my absence, I was taken sick, and our brothers showed they are more capable, alert, attentive, and ever ready to do whatever is possible to the highest level of standard possible. I want to congratulate Brother Jude, Brother Alto in a special way, because they were the principal brothers coming around, taking care of you, preaching a retreat, maybe for the first time. Now they are qualified to do as many times as possible. And other brothers, J. Vimal and Ebenezer, in collaboration with our dear novices. And it has been a very excellent experience for us in the midst of so much of problem outside, pandemic. All the religious congregations are doing like this. Even perpetual professions, no gathering, no provincial, vice provincial appearing anywhere. All done in online basis. But in our case, it is done very well prepared, and you have done the best, to the admiration of everyone who is watching this. They would know that we are capable of doing wonderful things. And my own admiration, my congratulations and thanks in the name of our congregation. At this moment we are united with our own brothers of our congregation, Father John Edwin and brothers over there, and all the other brothers who are held up because of this pandemic, their own residences, doing whatever they could. I want to congratulate you, the newcomers of this congregation. From today onwards, you are called SDR. Deserve it till you go to the grave. I told you. It is not விளையாட்டு, இது தமாஷ் இல்லை, கண்டுபிடிச்சி விளையாடுற விளையாட்டு இல்லை. பதுங்கி விளையாடு. நோ பதுங்கல், நோ ஒதுங்கல். Be frank and work for the kingdom of God through your dedication to the oppressed people, according to the elements it traced out in our constitutions. Hearty congratulations, and from now onwards your religious life starts. You should have started long ago. Starts pure in thought, in word, and in deed, in behavior, in your atmosphere. So much so your parents must be surprised to see you
such a changed person. Your parish priest also will be watching. And all the nuns who know you very well, they will be watching. And do whatever you are supposed to do according to the timetable of the colleges and the seminaries and all the other formation houses. You will do very, very well. Take my words of congratulations and words of appreciation for all those whom you are going to meet in your family, in your kith and kin. உறவினர்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் இறைவன் அடியிலேயே இருங்கள். பங்கு குருவானவர்கள் சேர்ந்து ஒத்துழையுங்கள். அங்கும் இங்கும் எங்கும் அலைய வேண்டாம். ஏனென்றால் யாரும் அலைவதில்லை. அலைந்தால் நாம் தான் அலைய வேண்டும். ஏனென்றால் அலைச்சலுக்கு அந்த புத்தி இருக்குது. இன்னும் வேண்டாம். யாரும் அலைவதில்லை. அடங்கி ஒடுங்கி வீட்டிலே இருக்கின்றார்கள். நாம் அலையக்கூடாது. அதிலும் குறிப்பாக ரிலீஜியஸ் லைஃப் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அலைச்சல் என்ன, உளைச்சல் என்ன, குளைச்சல் என்ன, ஒன்றுமே இருக்கக்கூடாது. அமைதியான வாழ்விலே நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியின் மேல் வெற்றியை காண சகாயனின் வாயிலாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது சகாயனினுடைய ஆசீர் முடிந்தவுடனே எல்லோரும் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வோம். எல்லோரும் சேர்ந்து. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு அழைத்தவர் அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவேற்றிகனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசன் அச்சிஷ்ட மாதாவே, நம்முடைய சரணமாவடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டும் மன்றாடுகள் தள்ளாதே. மாண்மிக்க அன்னையே, சகலாபத்துக்களிலிருந்து எங்களை காப்பாற்றியறலாம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு